தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தெய்வமாக வளர்ந்தாரம்மா, தெய்வ மகன் அவதாரம்மா. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தெய்வமாக வளர்ந்தாரம்மா, தெய்வ மகன் அவதாரம்மா. மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தெய்வமாக வளர்ந்தாரம்மா, தெய்வ மகன் அவதாரம்மா. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தெய்வமாக வளர்ந்தாரம்மா, தெய்வ மகன் அவதாரம்மா. தேவர் மகன் வாழ்ந்து மறைந்தாரம்மா, தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தெய்வமாக வளர்ந்தாரம்மா, தெய்வ மகன் அவதாரம்மா. முக்குளத்தில் கண்டறிந்த முத்துராமலிங்கம்
கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிறங்க. அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ளங்கொண்ட எனதருமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் இருந்திருக்கும் ஏனைய நாடக கலாரிசி பெருமக்களுக்கும் முன்னோர்கள் ஆட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது தீத்தான் அச்சங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் டேபிள் மாத்திராப்ல ஒன்றும் வரல, பெரிய டேபிள் வந்துருச்சு. அன்னை மீனாட்சி உருவத்தில் அமைந்திருக்கின்ற புலியாய் முரத்தல் அடித்தாலை மரத்தி வேலுநாச்சியார் என் முன்னால் திரண்டு கொண்டிருக்கின்ற எனது அன்பு உள்ளங்களுக்கும் மாபெரும் வீரனாகிய மாவீரன் பூலித்தேவன் என் படையே முன்னால் திரண்டு கொண்டிருக்கின்ற எனது அன்பு கலாரசிய பெருமக்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமல்ல தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தீத்தான் அச்சங்குளம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பன செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையிலே 2 காவல்துறை மாப்பிள்ள முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. காவல் பணியை சிறப்பன செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை சென்ம அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்திற்கு மாபெரும் விவசாய பெருங்குடி மக்கள் யாராவன் அப்படியா இருக்கட்டும், அது நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஆமாம் ஆமாம், ஸ்மெல் வரும். ஏன்னா விவசாயம் இல்லாட்ட உலகமே கிடையாது மாப்பிள்ள. நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி சம்பளம் வாங்குறாங்கடா, யார் காரணம் மாப்பிள்ள? விவசாயி தான். கண்டிப்பா. ஆமா, அங்க என்ன மசித்தியா பாக்குறியா? ஆமா, இந்த நாடக கலைஞர்கள் காலையில கையுளுற உங்களை சம்பளம் வாங்கிட்டு போறோம்டா, காரணம் யாரு? விவசாயி. இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அப்படி சொல்லுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சேத்துல காலம் வச்சாத்தான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா, இல்லாட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, சேத்துல காலை வச்சு நாங்க சோத்துல கை வைக்கணும்டா என் பொண்டாட்டி விளக்க மாட்டேன். ஏன் அடிக்கிறாங்க? என்ன காரணம்? எதுக்கு அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? நல்ல செஞ்சா அடிக்க மாட்டாங்க, சரி கெட்டது செஞ்சா அடிப்பாங்க. அப்படி சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் இந்த பொன்னாடை போத்துறவங்க காவல்துறை அதிகாரியை வர சொல்லுங்க. ஐயருங்க. ஹலோ ஹலோ. இங்கே பாருங்க சார் பையனே. சார் யாரா இருந்தார்? ஹலோ சார் பையன். மின்சார வாரிய அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலைமை ஏற்று நடத்தி வைக்க தரும் அபிராமம் காவல்துறை சார்ந்த அதிகாரி ஐயா அவர்கள் இருவரும் மேடைக்கு வந்து பொன்னாடை சட்டு பள்ளியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி இருக்கட்டும், சரி வாங்க சார், 2 பேரும் வந்துட்டு போயிருங்க. கிராம நிர்வாக அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து பொன்னாடை விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் ரமேஷ் பூவத்தான் ஈஸ்வரி மைக் செட்டு அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து பொன்னாடை விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொன்னாடை விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பந்தல் அமைப்பு முத்துபுஜபுரம் மாரிச்செல்வம் எங்கிருந்தாலும் பொன்னாடை விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அபிராமம் காவல்துறை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கபில கொஞ்ச நேரம் தற்பொழுது நமது கிராமத்திற்கு ஹார்மோனிஸ்டாக நடிக்க வந்திருக்கும் அண்ணன் கிடாத்திற்கை சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு மாமரவன் பூலித்தேவர் இளைஞர் பொன்னாடை பற்றி கைதட்டுங்க, சும்மா ஆடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக நம்மளது கிராமத்தை சேர்ந்த அண்ணன் கள்ளிக்குடி சிங்கதுரை அவர்களுக்கு மிருதங்க அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி எஸ்பி லட்சுமணன் அரசகுலம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவருக்கு பொன்னாடை நீ பொத்திரு அங்கே வச்சு ஒயின் ஷாப்ல. அண்ணன் தாள கலைஞர் நாளூர் போஸ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கு வழியாக அண்ணன் எங்கள் கிராமத்தை சேர்ந்த சம்பவகுளம் சண்முகராஜா அண்ணன் அவர்களுக்கு
மாவரம் பூலித்தேவன் இளைஞர் சார்பாகவும் தீர்த்தான சோமரம் கிளைமரம் சார்பாகவும் பொன்னாடவத்தை கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடக அமைப்பும் அண்ணன் தான். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கணங்க இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி அன்பு உள்ளங்களுக்கும் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் யூடியூப் ஐயரு போட்டாச்சா போட்டா சொல்ல முதல்ல போட்டாச்சு அவருக்கு. எனது தீத்தா அச்சங்குளத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற எங்களை விடிய விடிய முழிக்க வைக்கிறது இந்த கூட்டமேடுவாள். ஆமாம், எனது அன்பு தமிழ். ஆமாம், ஐயனார் மாசு, எனது முனிசாமி, இவங்க தான் நாடகத்தை. ஆமாம், தாய்மார்கள்லாம் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஆமாம், இந்த கோட்டைமேடு வாழ் பசுமன் தெய்வீக திருமண இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் நமது பூலித்தேவன் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்த எனது அன்பு தம்பி வெள்ளச்சாமி சொல்லல, அவன் தான் என்னை வளர்த்து விட்டதே, அவன் தான் அன்பு தம்பி அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது அன்பு மருமகன் யூடியூப் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இறுதி ஆகையினாலே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஆரம்பம் நல்லா இருந்தாச்சா, முடிவு நல்லா இருக்கு. ஆமாங்க, நான் சவச்சவண்டு இழுத்துற கூட. சரி, இழுத்தேன் வைங்க, அப்ப முறிய வரம் தொட்டியும் தொங்கி போயிடும். என்ன ஏண்டா நாடகம் பாக்க வர எப்படி வரனா வீட்டை விட்டு பரப்பிட்டு வரல. என்ன பத்தா தாய் அந்த உட்காந்து சிரிச்ச மோத்தாடி. சரி, ஈகின்னு சிரிச்ச மோத்தாட கொண்டாட்டி உள்ளேயோட ஆச்சரியத்தோட. யார் கொண்டாட்டியா? அவங்க கொண்டாட்டி. சொல்லுவாங்க எப்படி வரணும்? எப்படி தங்கச்சி வந்திருக்கா, முத்து சம்சாரம் எங்கிட்ட உட்காந்துருக்கா. ஆமா ஆமா, அப்படி ஆச்சரியத்தோட பிள்ளைகளை கூப்பிட்டு போட்டு எப்படி கேட்கணும்? எப்படி? ஏமா நம்ம தீத்தா ஆச்சங்குளத்துல நாடகமா ஐயனார் செல்ல பதிஞ்சிட்டயா? சரிங்க. ஆமா, அவர் யூனியன் ஆபீஸ்ல வேலை. அப்படியாமா? ஆமா, தீத்தா ஆச்சங்குளத்துல நாடகமா. சரிங்க. என்ன நாடகம்? வள்ளிரமணமா. சரி. யாரு முருகே? சரி. யாரு வள்ளி? சரி. யாரு நார்வர்? யாரு ஹார்மோனியம்? சரிங்க. யாரு மிருதங்கம்? சரிங்க. யாரு ஆல்ரவுண்ட்? யாரு கஞ்சா? கஞ்சா போட்டு உங்களுக்கு செஞ்சா செஞ்சிட்டீங்கல்ல. யாரு சிஞ்சா? ஆமா, அவர் தாளம் போடுறவர் யார் தெரியுமா? யாரு? தம்பி முனிசாமி, நாலூர் பாலூர் சாமி இருக்கார்ல, அவருடைய தம்பி மயந்தேன். நல்ல ஞானஸ்தனத்தான் போடுவேன். நன்றி 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 நன்றி. ஆகினா இப்படி கேட்டு வந்தா நாடகம் பார்க்க நல்லா இருக்கா? யாரு எதுக்கு வந்தாலும் சரி. சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. எங்களுடைய நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுகள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். ஒரு புலித்தேவன் பாட்டு பாடி கேட்டு பாருங்க. இன்னும் காலம் கடந்து ஓடுதுமா தெரியாது, இந்த காலத்திலும் மற்றாது நெற்கட்டால் செவல் கண்ட புலித்தேவன் பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அவன் நெற்கட்டால் செவல் கண்ட புலித்தேவன் பேரு. காலங்கடந்து ஓடுவார் காவிரி யாரு, காலங்கடந்து அவற்றிலும் வட்டாது புலித்தேவன் பேரு. அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? தீத்தான் லட்சம் குல போற்றுகின்ற நெற்கட்டால் செவல் கண்ட பேரு. காலங்கடந்து ஓடுவார் காவிரி யாரு, எந்த காலத்தில் வட்டாது மாவீரன் புலித்தேவன் பேரு. நாட்டுக்கு உழைத்தவரா நல்ல பெயர் எடுத்தவரா, நாட்டுக்கு உழைத்தவரா நல்ல பெயர் எடுத்தவனும், நாட்டுக்கு உழைத்தவரா நல்ல பெயர் எடுத்தவனும், நாட்டுக்கு உழைத்தவரே வீரமுள்ள சிங்கம் அவன் யாரு யாரு? அவர்தான் நெல்கட்டால் செவல் கண்ட புலித்தேவன் பேரு. காலங்கடந்து ஓடுவார் காவிரி யாரு, இந்த காலத்தில் வட்டாது மாவீரன் புலித்தேவன் பேரு. தங்கத்துக்கு தங்கமையா தரணி ஓட்டு சிங்கமையா, தங்கத்துக்கு தங்கமையா தரணி ஓட்டு சிங்கமையா, தங்கத்துக்கு தங்கமையா தரணி ஓட்டு சிங்கமையா, உலகத்து
தங்கமையா விவேகத்திலே தங்கமையா வீரத்திலே சிங்கமையா விவேகத்திலே தங்கமையா சிறந்தவரா விவேகத்தில் தங்கமையா மக்களும் போற்றுகின்ற தலைவர் யாரு மக்களும் போற்றுகின்ற தலைவர் யாரு அவர் நான் மகத்தான தந்தவர் கண்ட புலித்தேவன் காலம் கடந்து ஓடுவது வாட்டா வீரியாரு எந்த காலத்தில் வட்டாது புலித்தேவன் எத்தனை கவிஞர் மாட்டு வியாபாரி முனிசாமி மா சயனார் கோட்டமேடு புலித்தேவன் பாய் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. எனது நடிப்பை பாராட்டி ஏந்தல் கதிரேசன் மகன் சத்தியமூர்த்தி அவர்கள் ரூபாய் 145 அன்பளிப்பு அளித்துள்ளார். என்றும் அன்புடன் அஜித் முத்து ஐயப்பன். இதை கொடுத்தது யாருன்னா எங்க அப்பு பண்ணக்குளம் பார்க்கடை கணேசன் தேவரோட மயன் சத்தியமூர்த்தியை பாராட்டி அண்ணனுக்கு கொடுத்துருக்காப்ல. அப்ப 2 பேரும் ஒன்னாதான் சரக்கு அடிப்பீங்க போல. வீரன் சரக்கு அது ஆஹா கொண்டாப்ல கப்பு தண்ணி பேக்கெட்லாம் யாரு காசு கொடுப்பா? என்ன மாமா 145 வணக்கம். இந்த மேடையில் நான் ஏறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பிகள் நீங்கள் தான். இன்றைக்கி நாடக உலகத்துக்கு வந்ததுக்கே நீங்கள் தான். ஆமாம், என் தம்பி இந்த தேவர் ஹோட்டல் உரிமையாளர் வந்திருக்காரு. என் தம்பி ஏறி வாயா நீ தாண்டா நாட்டாம. ஆமாடா, எனக்கும் டான்ஸுக்கும் பஞ்சாயத்தை தீர்த்து விடுறதே நின்றேன். ஆமாம், எங்களுக்கு அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சுப்பையா 5 ரூபா செல் நம்பர் வேலை எழுதியிருக்காங்களே. இது என்னடா தேனி 5 ரூபா. எந்த சிட்டையை கொடுத்தீங்க? ஐயா எந்த சிட்டடா கொடுத்து? நமது புலித்தேவன் புகழ் பாடியதற்காக எனது கோட்டமேடை சேர்ந்த எனது அன்பு தம்பிகளுக்கு புலித்தேவன் இளைஞர் நெப்படிமன்றத்தின் சார்பாக அன்பளிப்பளித்த எனது அன்பு தம்பி முனிசாமி, வெள்ளைச்சாமி, ஐயனார் மாஸ் மற்றும் தேவர் ஹோட்டல் ஓனர் எனது அன்பு தம்பி ஏரி வாயன். அவன் பேர் வழிவிட்டேன், ஏரி வாயன் தான் சொல்லுவான். அன்பு உள்ளங்களுக்கும். ஆமாம், பொம்பளை எல்லாம் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்களே, வருஷம் வருஷம் வர்றேன். ஆமாம், உங்களெல்லாம் காசை வெட்டி போட போகிறேன் பாருங்க. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என்னடா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பசுமொழியிலே பிறந்த மகான் கதையை கேளமா, அவன் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. பசுமொழியிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவன் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. அதை கேட்டொழுது அங்கு உத்தடிக்கும் ஒரு பட்டோரம் அது பல்வெறுக்கும். பசுமொழியிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவன் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானமா. இந்த கேட்ட நெஞ்சு அன்பும் எடுக்கும், அது பட்டவரம் ஒரு பால் கொடுக்கும். இந்திராணி கட்டுமணியே பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரப சிவையிலே சேர்ந்த ஒரு ஞானமணி. இந்திராணி கட்டுமணி பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரப சிவையிலே சேர்ந்த ஒரு ஞானமணி. தென்பாண்டி சீமே தேசத்திற்கு ராசா, செந்திவடி வேலன் சிந்தனன் தோசம். பசும்பொழிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாங்கவில்லை, 20 கோடி உண்டு பட்டி வச்சு வாங்கவில்லை. சொந்த பந்தம் 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை, 100 உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு பூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு பூச்சு, தேவர் மறைவாரே நெஞ்சங்கள் பூச்சு. பசுமொழியிலே பிறந்த மகன் கதை
நன்றி 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 மாப்பிள்ளை வந்துட்டாரா யுகா சக்வானா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் தீர்த்தான் அச்சங்குளம் கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ முனியப்ப சாமி ஸ்ரீ அந்தரன் ஆச்சியம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி சூத்திரபட்சம் நல்லா பாரியா சுக்லபட்சம் ஆமையா துலக்கம் புதியா இருக்கு. நமது 23/8/2024 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நமது அபிஷேக ஆராதனை நடைபெற்று நமது அதனை தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்று அன்று மாலை நமது 10 மணி அளவில் 7 மணி அளவிலா தென்னக புகழ் கல்லூரி பாய்ஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. ஆவணி மாதம் முடிவு வச்சா ஐயர் இல்லை எல்லாத்தையும் சொல்லிடணும் இல்லையா. நமது ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் அபிராம உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்களது முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலை என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், அறிமுகப்படுத்த என்னுடைய கடமை. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், சங்கீத சாம்ராட், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய எனது அன்பு தம்பி திருப்புவனம் அருகாமையில் உள்ள கீழராங்கிய மாநகர் எடுத்த D.A. ஜெயபாண்டி அவர்கள் இவரங்க மடையில் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்து ஐயனாரு இந்த பருத்திப்பால் எழுத்து விடுற நாடகத்தில் பாடும் பைத்தமிழ் செல்வி குயில் இசை கோகிலவாணி இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ஆமாம் அவங்க பிறந்தது தூவல் தான். இன்னைக்கு மதுரையில் மதிச்சயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது மதுரை மதிச்சயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற GM கலையரசி அவர்கள் இவரங்க மடியில் ஸ்ரீ வள்ளி நாயியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மேடை மறக்க முடியாத மேடை. இந்த அன்பு தம்பி மாசம் முனிசாமி முத்துச்சிருப்பிய கூட ஒரு தேவர் பாட்டு பாட சொன்னது இந்த மேடை தாங்க. அந்த மேடையா அங்கே அங்கே ஆமாம். எனக்கு உடனே டென்ஷன் ஆகிட்டேன். அவன் ஒரு பாட்டு தேவை எனக்கு தெரியும் அப்படின்ட்டேன். ஆமாம், பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் எனது அன்பு மருமகன் நம்ம ஐயர் அஜித் குமார் வீட்டுக்கு வந்தாங்க. தரக்குடியில் பார்த்துட்டு புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள செமினிப்பட்டி மாநகர் எடுத்த அன்பு மாப்பிள்ளை ஜெய பார்த்திபன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, அதாவது நாரதர் வர்றது பெருசு இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். புலித்தேவனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும். ஆமாம், தெரியுங்களா இல்லையா? வீரமங்கை வேல் நாச்சியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி ஆகணும். ஆமாம், இன்னும் ஒரு கேள்வி 2 கேள்வி வைக்கிறேன். 4.5 3 காசுக்கு 7.5 8 கத்திரிக்காய், காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் அவன் சொல்லி ஆகணும். இல்லையா என் மாப்பிள்ளை? ஆமாம், சொல்லி ஆகணும்ல. ஆமாம், நீங்கள் முழிச்சு தூங்கிடாதீங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன். நன்றி. எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, அன்பு மாப்பிள்ளை, நாடக உலகில் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற வெங்கல குரலன். இன்னைக்கு என்னதுக்கு மதுரை போனேன்? என்ன இந்த உண்மை வேலை இருக்கியா? வீட்டு வேலைக்காக ஜாமான் வாங்கி பாவாடல போட்டு விட்டு இப்படி வரேன். வண்டியெல்லாம் எடுத்தாச்சு, எங்கேயும் போயிடாத. மதியமே இங்க பைக்கில் போட்டு போயிட்டேன் அப்படியே. சரி, இதெல்லாம் நீ மைக்கில் கேட்கலாமா? தனிப்பட்டு கேட்கறது இல்லையா? என்ன என்ன தனியாக கேட்க போறாப்புல? இல்லை, வெளில நான் வரணும்ல. நான் வந்துட்டு வண்டி 1 மணி நேரமா நிற்கிறேன் சங்கத்தில். ஆமாம், 1 மணி நேரம் உங்களுக்கு இடத்துல நிற்குது. வேண்டாம்,
என்ன என்னையா வேண்டாம் சொல்லியா சும்மா உங்களை நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டேன் மாப்பிள்ள. நீங்க சைவவாதி கண்டிப்பா ஐயர் மாதிரி. ஆமா அங்கன்னா ஒயின் ஷாப் கிட்ட உட்காந்துட கூட நாங்க வாடகை ஆகாது. உங்களை நட்சத்திரம் இவரை உடல் அருளியும் அன்பா கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதில்லை என்றும் கனியரின் துணையில் கிடைப்பதில்லை என்றும் கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதில்லை என்றும் கனியரின் துணையிலே கிடைப்பதில்லை என்றும் இணையில்லா மலையாளின் வாய்மொழியே என்றும் இணையில்லா மலையாளின் வாய்மொழியே என்றும் அவள் புகழ் சிந்து புன்னகையில் அழகினாயே என்றும் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போலும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இங்கிருப்போம் நாளை இங்கே இருப்பதும் உண்மை இதை எழுதினோமல் சேர்த்து வைத்து காத்திருந்த உண்மை இங்கிருப்போம் நாளை இங்கே இருப்பதும் உண்மை இதை எழுதினோமல் சேர்த்து வைத்து காத்திருந்த உண்மை இருக்கு வரை இன்பங்களை அனுபவிக்கும் துன்பை இருக்கு வரை இன்பங்களை அனுபவிக்கும் துன்பை இல்லை என்றால் வாழ்விலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போதும் அது நாடி ஓடு பாடிமலை கோடி பல வாழவின் சம்பம் பாடிலே ஒருவனுக்கு தருவனில்லை இன்பம் மாடிமலை கோடி பல வாழவின் சம்பம் பாடிலே ஒருவனுக்கு தருவனில்லை இன்பம் மலரை மொழி வாயமுதம் வளர்ந்து புள்ள செல்வம் மலரை மொழி வாயமுதம் வளர்ந்து புள்ள செல்வம் உன் மாமீது கமல்களிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போலும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு நன்றி நன்றி. எல்லாம் பார்த்து செய்யுங்க. எனது அன்பு அண்ணன் இந்த மண்ணில் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டம் சட்டமன்ற தலைவர் அன்பு அண்ணன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய காதரபட்சா முத்துராமலிங்கம் அன்பு ஐயா குருசைக்குள்ளே அமைச்சராக வருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் வழிவிட்டாங்கோயிலில் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் அமைச்சரா வந்தா எங்க நாடக கலைஞருக்கு நல்லது செய்வார், உங்களுக்கு நல்லது செய்வார். அன்பு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் எனது அன்பண்ணன் அகில இந்திய பார்வை பிளாக் சேர்ந்த சுரேஷ் தேவர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு அன்பளிப்பளித்த நமது தீத்தான் அச்சங்குளம் கதிரேச தேவரா. ஆமாம் மறுமையை இங்கே வாங்க, பேர் சொல்லாட்டே என் மேலே காலையில் போடுவாங்க. ஆமாம் எனது அன்பு மாப்பிள்ளை நான் பிறந்த மண்ணில் நான் இப்போ கோட்டமேட்டில் வசித்துக்கிட்டு சம்பவத்தை சேர்ந்த யுகா சாக்குவா வாட்டர் எனது மேனேஜர் அவர் தான் மாப்பிள்ளை முருகன் தான் உட்காந்துருக்கேன். ஆமாம் தண்ணி நல்ல தண்ணியாக கொடுறா. நேற்றுலாம் கோட்டமேட்டில் காரி துப்பிட்டாங்க. அவன் வேறு தண்ணியை குடிச்சிருக்கான், ஓன் தண்ணியை குடிக்கலை. யுகா சாக்குவா மேனேஜர் ஆகிய எனது அன்பு மாப்பிள்ளை என் பேர் தான் அவங்க அப்பா பேர் சண்முகவேல் தவிர மகன் நமது முருகன் அவர்களுக்கும் மறுபடியும் எனது புலித்தேவன் பாய்ஸ் எனது அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த மறுபடியும் யாரும் கொடுத்துருக்காங்களா கதிரேசத்தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்திருக்காங்க. மளிகை சட்டல்ல நன்றி நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை பற்றி வருகின்ற இன்றைக்கு உள்ள இள வயது மிருதங்க வித்துவான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய போன வருஷம் அண்ணன் தான் நாடகம் தான் அவர் தான் அமைச்சார் சிங்கத்தரோடனே. ஆமாம் இந்த அன்பு மருமகன் ஐயர்
அவர்களும் முத்து தம்பி முத்து அவர்களும் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் நானும் சொல்லிட்டேன், என்கிட்ட கொடுத்துருக்காங்கண்ணே. நீ பேசுறா, நான் பேசுறானே, நீ பேசுறானே அப்படின்ட்டு. இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்வான்களாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற கள்ளிக்குடி மாநகர் கண்டெடுத்த அன்பண்ணன் VM சிங்கத்துரை அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி நான் தபேலா. இங்கே மிருதகத்துக்கு இடையாக படவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை அரசகுல மாநகர் கண்டெடுத்த SP லட்சுமணன் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
நன்றி 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 ஆமாம் ஐயரும் அஜித்தும் லட்சுமணன் தான் வேணும்னு கேட்டாங்க நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வணங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் நாளூர் கண்டெடுத்த எனது அன்பையா மறைந்த மாமதி இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அன்பையா பாலகுருசாமி அவர்களுடைய தம்பி மகனும் ஆகிய எனது அன்பு தம்பி நாளூரை சேர்ந்த ஏ போஸ் அவர்கள் இவர்களுடைய நன்றி நன்றி நன்றி. ஆமாம் அருமையான வாத்தியம் எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு என் பேரை சொல்லணுமா இல்லையா மாப்பிள்ள? ஏய் நல்லா பாரியா எல்லாரும் சொல்லியாச்சா? என்ன மாப்பிள்ள பிளாஸ்கெல்லாம் வாங்கிருக்கீங்கள? அதானே அவர் தானா? அது வாங்கத்தான் மதுரை போனாரா? நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவள பொட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொலா புட்டு நமது மதுரையை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமிக். என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவருள்ள ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவருள்ள ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா அண்ணன் போல நடைநடந்து வந்து அண்ணன் போல நடைநடந்து வந்து என் அருகில் வந்து நாடத்தோடு குடிந்து அண்ணனுக்கு நீ இருக்க மஞ்ச கயிறு எடுக்கும் போது கழுத்து முடிக்கின்றனர் உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளங்கான பறந்து என்ன தெரியுமா தெரியுமா கேனோடு அடிக்கிறான்டா எரிவாங்க. ஏ மாமா மாமாய் பாட்டை பத்தியலா என்னை விட்டு ஓடி போக முடியுமா வெட்டிக்காரு ஏய் விடிய வரைக்கும் நம்ம விட்டு எப்படி அந்த போக முடியும்? இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ள. மதுரை அதுக்காண்டி தான் இருக்காப்ல. ஒரு மனிதன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான்டா யாரு காரணம் தெரியுமா? ஒரு வீட்டில் தாய் போயிருச்சுண்டா அறுசுவை உணவு போயிடும். தாரம் போயிருச்சுன்னு வைங்க சகலமும் போயிடும். அதாவது உலகத்திலேயே கண்கண்ட தெய்வம்டா பெண்கள் தான். நீங்கள் தான் தெய்வம். ஒரு மனுஷன் தலை முந்து நடக்கிறதும் தலை குனிஞ்சு நடக்கிறது யார்கிட்ட இருக்குது? பெண்களை கிட்ட தான் இருக்குது. ஆமாம் என்னைக்கு இந்த டாஸ்மார்க்கை திறந்தாங்களோ அன்னைக்கே நாங்கள் கெட்டு போயிட்டோம். ஆமாம் நீங்கள் செருப்பு விளக்கு மாத்திட்டு அடித்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் தான் தெய்வம். உண்மையிலேயே என் பொண்டாட்டிலாம் 2 நாளாக என்னை பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? என்ன? நான் சாப்பிட்றதில்ல மாப்பிள்ள. பார்த்தேன்ல. ஆமாம் நான் இப்போ சாப்பிட்றதே கிடையாது. வேற? ஆமாம் நீட்டான சரக்கு தான் சாப்பிடு. என்ன அப்படி சரக்கு மாமா? ஆமாம் அவன் ஏரி வாய் வாங்கி கொடுத்தேன் மேட் இன் பக்காடி லெமன். ஓஹோ அது நீ குடிக்கிறதுடா எடுபட்ட வயலை. கும்பாபிஷேகம் அவர் கொடுத்த நோட்டீஸ் தேதியை பார்த்தாச்சுல. ஆமாம் நவரசமும் கலந்துருக்கு. எனது அன்பு தம்பி ஆமாம் எனது அன்பு மச்சான் அவர்களுக்கு அவனை தட்டாத இவன் பருத்தி பாலை கலந்த மாதிரி ஓய்ந்த கலந்துருவேன். ஆமாம் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மனைவி சொல்லி மந்திரம் அதாவது சொன்னல தாய் போச்சு நான் மாப்பிள்ள. ஆமா அறுசுவை உணவும் போயிடும். தாரம் போச்சுட்டு வைங்க சகலமும் போயிடும். எல்லாமே போயிடும். கேட்கலைன்னு வைங்க இந்த தொழில நான் நிற்க முடியாது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மாசம் ஐயனாராக இருந்தாலும் சரி என் தம்பி ஐயராக இருந்தாலும் சரி முனிசாமியாக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாத்துக்கும் எந்த பேரை ஓயாமல் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமாம் எல்லாத்துக்கும் மனைவி தான் சொல் மந்திரம். என் பொண்டாட்டிலாம் 4000 ரூபா சம்பளம் கொடுத்தாத்தே 3 கூட்டு வைப்பா. இல்லாட்ட சீனி அரைக்கவத்தாலும் துவையல்னேன் நக்கிட்டு வா அப்படியே. ஏன்டா அவர் நக்கியிருக்காரு. ஆமாம் என்ன நம்ம நல்லா இருந்தால் தானே நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. அந்த எந்திரிச்சு போறாரு வருங்க அவரு. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒன்றுபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு இடையில என்று வெற்றி பரிசு வெட்டி வருகின்ற ஒளிவொலி அமைப்பு ஈஸ்வரி ரேடியோஸ் இருப்பிடம் பூதத்தான் ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களா வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் நீங்களா வளர்த்து விட்ட பிள்ளை நமது சம்பவத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி. கைதட்டி எனது அன்பு அக்காமார்களுக்கு நன்றி 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 நன்றி. மாப்பிள்ள எனக்கு ஒரு பாட்டு. ஏய் நேராச்சு பொம்பளை பிள்ளை அனுப்பு. என்ன நேராச்சு? மணி 12 மணி ஆகுது. மாமா நான் சப்போர்ட் பண்றேன். 11:40 தான் ஆகுது. ஆமா ப்ரோ எனக்கு தெரியுமியா எந்த இடத்துல ஏதாவது சுருக்கற முடியும். சரி பெண்ணே பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் பாரு. உங்களை பாருமா தூக்கணுமா அப்ப? தூக்கி பாடுங்க. வெட்டிக்காரே எங்க வாரத்துல இருக்கு நீ தூக்கல. அப்படியே அப்ப நான் மதுரைக்கு போனத சொல்லிடுறேன் பாத்தீங்க.
வீடு வரை உறவு சம்பவம் அம்மா வீதி வரை மனைவி சம்பவம் அம்மா காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு சம்பவம் என்ன பிடிச்சு வீதி வரை மனைவி மாமா காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா சூப்பரா தூக்கியாச்சு கோட்டமேட்ல கேதத்துக்கு ஆடுறவங்க நீங்க ஏன்னா அவளை தூக்க சொன்னீங்க ஒரே தான் தூக்கிட்டா ஐயனார் விசில் மட்டும் தான் அடிப்பேன் ஆடுறவங்க பூரா அங்கதான் எப்படி தூக்குனது சாமி ஆடுறேன் பாரு ஒரு ஊர்ல கோட்டமேட்ல சரி முக்க தாண்டில பணத்தை கீழே ஓட்டாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்கும்போது கேட்க கெடுக்கணும் முடியாது சிச்சுக்க எப்படி தூக்கிட்டு போன உங்களை வீடு வரை மாப்பிள உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வரமாட்டாங்க ஆ. யாரும் வரமாட்டாங்க ஆ? கொல்லி குடத்தை உடைச்சிட்டு 3வது நாள் கறியை தின்னுக்கிட்டு இருப்பா என்ன வரும் தெரியுமா சுடுகாட்டுக்கு போகல அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் குடி சுடுகாட்டுக்கு போகும் அருணாக்குடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன் இருக்கும்போது சம்பாரிச்சுக்கோங்க உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சம்பாதிச்ச பணத்தை நல்ல முறையா செலவு பண்ணுங்க நல்ல முறைனா என்ன அன்னதானம் போடுறாங்கல்ல 4 பேத்துக்கு உதவி பண்ணணும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இன்னைக்கு உலகம் சொல்ற அவளுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர் இன்னமும் நான் உயிரோட இருக்கையிலேயும் சொன்னேன் இறந்த பின்னாடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தீத்தான் அச்சங்குளத்தில் 100 அப்துல் கலாம் உருவாகணும் 100 அன்னை தெரசா உருவாகணும் 100 பேர் டீச்சர் ஆகணும் 100 பேர் வாத்தியார் ஆகணும் 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும் 100 பேர் லாயர் ஆகணும் 100 பேர் ஜட்ஜ் ஆகணும் 100 பேர் யூனியன் ஆஃபீஸ் போகணும் 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் 100 பேர் ஓட்டுநர் ஆகணும் 100 பேர் நடத்துனர் ஆகணும் 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும் 1000 பேர் விவசாய ஆக வேண்டும் 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் 10,000 ரூபாய் பணம் இருந்தா அபிராமரத்துக்கு ஜீவாண்ணன் கடைக்கு போனா 10 நாள் லட்சம் நேரலாம் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அடியன் சண்முகராஜா தான் எந்த நாடகமாக இருந்தாலும் எனது அன்பு தம்பி ஐயர் ஃபோன் பண்ணுக்கு முன்னாடியே ஐயனார் மாசு ஃபோன் அடிச்சிட்டாரு அண்ணே தீத்தானாச்சங்குளத்தில் நாடகம் மாத்திரமா அப்படின்ட்டு உடனே எந்தெந்த நடிகர் வில்லத்துக்கு வந்தாங்க சிறந்த நடிகர்கள் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுங்க சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவேன் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு நம்ம அபிராமரத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டோம் நன்றி அடுத்த வருஷம் ஊரில் சாப்பாடு போட பாருங்க என்ன பார்த்தா ஐயரங்கையா உறங்கிட்டாரா நன்றி உணவளித்த எனது அன்பு தீத்தான் அச்சங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது தெய்வீக திருமணார் புலித்தேவன் இளைஞர் நற்படி மனத்தைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருவார் என வரவேற்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் மாமரவன் பூலித்தேவன் பாய்ஸ் நமது ஏந்தல் என்ற தீர்த்தன் அச்சங்குளம் சார்பாக வருக வருக என வரவேற்று விடிய வரைக்கும் எங்களது நாடகத்தை பொறுமையிருந்து கண்டுகளிக்குமாறு ஏண்டா வப்பாட்டிய சரியா சரி அவர் என்ன கேட்கிறார் அப்பாட்டி கொடுத்து படுத்தி கொடுத்து கேட்கிறாப்புல ஈன்னு அதனாலே எங்களது நாடகத்தை விடிய வரைக்கும் பொறுமையிருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வண்ணமையில் ஆடி வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வன்முதித்த தங்க நிறம் இந்த ஏந்தல் என்ற தீத்தான அச்சங்குளத்தில் தெய்வீக திருமண யா புலித்தேவன் வந்துதித்த தங்க நிறம்
தென்னகத்தின் தெரு உருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் தெரு உருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோல் ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவனையா வந்துதித்த தங்கனிடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கொடியோன் ஒளியை போல வந்துதித்த தங்கரதும் தேவனையா வந்துதித்த தங்கரதும் அழுத பிள்ளை அமர்ந்துவிடும் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் பெண்கொடியோ ஒளியை போல வந்துதித்த தங்கரதும் தேவரையா வந்துதித்த தங்கரதும் பெற்றெடுத்த இளவரசன் தேவர் மகன் இதயத்திலே தெய்வமாக கூட்டி வைத்து வணங்குகிறோம் தேவரையாவை இந்த தேர்தல் தீர்த்த நச்சங்குளத்தில் நம் இல்லந்தோறு வணங்குகிறோம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கொடியோன் ஒளியை போல வந்துதித்த தங்கரதும் தேவரையா வந்துதித்த தங்கரதும் மாமனிதர் புண்ணியமா இந்த உலகில் பிறந்து சென்றார் ஐயா பூமி தேவன் நம்மளை பிரிந்து விட்டு சென்றார் ஐயா சபரிமலைக்கு போயிருந்தேன் அப்ப சங்கரன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த சங்கரன் கோயிலில் ஐயா புலித்தேவன் மறைஞ்ச இடத்த காமிச்சாங்க நான் போய் வணங்கிட்டு வந்தேன் கோமதி அம்மன் கோயில் நெற்கட்டா செவல் கண்ட புலித்தேவன் மனிதர் ஐயா இந்த மாமனிதர் போற்றுமை தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கலிரோல் ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் அவருக்கு ஆசையில் மண்ணு மீது ஆசையில்லை பொண்ணு மீது ஆசையில்லை பொருளாசை வெறுத்த தங்கம் யாரு என்று கூறுகிறோ அவர்தான் இந்த வெள்ளையனை விரட்டி அடிச்சாரே நேதாஜி தோழராக இருந்த தங்கம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் அகமுடைய வம்சமையா சிவகங்கை ஆண்டு வந்த சீதான் தானையா அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து தங்கத்தானை அண்ணன் சிங்கமையா அகிலம் போட்டு தலைவரையா சிவகங்கை ஆண்டு வந்த சீதான் தானையா அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து தங்கத்தானையா அவர் புகழை பெருமையுடன் பாடுவதில் பெருமை கொண்டனையா அவர் புகழை
இருக்கிறார்கள் உலகத்தில் கண்கொள்ள காட்சியாக இருக்கிறார்கள் ஐயா அன்று தமிழ் ஆயிரம் ஓட்டு தலைவர் ஐயா வருஷம் திரும்பினோமோ சிவகங்கை சீமையிலே அக்டோபர் 27 மாவட்ட வருவாங்க வருஷம் திரும்பினோமோ கண்ணே வருஷம் திரும்பினோமோ சிவகங்கை சீமையிலே வங்கக்கடல் போல கூட்டம் கூடுவது பாரையா அங்கே பாண்டையாரின் அன்னதானம் நடக்குது பாரையா அங்கே பாண்டையாரின் அன்னதானம் நடக்குது பாரையா அண்ணன் தம்பி சிங்கமையா அறமுடையோர் வம்சமை சிவகங்கை ஆண்டுவர் சீமாந்தாரையா அவர்கள் சின்ன மரு பெரிய மருந்து தங்கம் தான் பெரிய மரு தங்கம் தானையா நன்றி 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 உண்மையாந்த சிகரமே இந்த தேச மக்கள் புகழுகின்ற வைரமே திருநெல்வேலி சீமையாந்த சிகரமே இந்த தேச மக்கள் புகழுகின்ற வைரமே நேர்மையோடு ஆண்டு வந்த அங்கமே நேர்மையோடு ஆண்டு வந்த அங்கமே நெட்டா செவ்வழிலே பிறந்து வந்த சிங்கமே சிவகங்கை திருநெல்வேலி சீமையாந்த சிகரமே இந்த மரவர் குழவும் சத்திலே வந்த
நீ வைத்த இன்னிசையோடு திருநெல்வேலி சீமையாந்த சிகரமே இந்த தேச மக்கள் புகழுகின்ற வையமே நேர்மையோடு ஆண்டு வந்த அங்கமே நேர்மையோடு ஆண்டு வந்த அங்கமே நெற்கட்டாசம் வழியிலே பிறந்து வந்த தங்கமே திருநெல்வேலி சீமையாந்த சிகரமே. நன்றி 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 நன்றி. கோட்டமேடு புலித்தவன் பாய் சார்பாக மாஸ் ஐயனார், மாட்டு வியாபாரி முனியசாமி, வெள்ளைச்சாமி, ஏரிபாயன் அவர்களின் சார்பாக ஏரிபாயன் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களின் சார்பாக அண்ணன் கிடாத்திருக்கை எம்மி முருகன் அவர்களுக்கு பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. புள்ளித்தேவன் பாடியதற்காக பால் ஐயனார், மாட்டு வியாபாரி மற்றும் வெள்ளைச்சாமி ஏரிவேல் கவுன்சிலர் அன்பு சகோதரர் சார்பாக பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பு சொல்ல அன்பளிப்பு அளித்த அன்பு ரெண்டு சார்பாகவும் என்னுடைய கலைக்கவச நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கவுன்சிலர் எழுதலை ஓடியா ஓடியா ஓடியா. என்ன வாத்தியாரே? அப்புறம் நல்லா இருக்கேம்மா? என்ன நான் பார்த்தோட குனிஞ்சிட்டு நிக்கிறீங்க? இல்லை குனிஞ்சு பார்க்குற வேணும் இல்லை, தண்ணி தானே பார்த்தேன். மதுரைக்கு தேடி வட்டிக்கலான்னு பார்த்தேன். அடடட, என் சிங்கம் வந்திருக்கேன், நான் கவனிக்கவே இல்லையே. யாரும் அது? என் சிங்கத்தோர. அப்படியா? என் மாமா. ஆமா. இல்ல இல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் போல. பிடிக்கும். சைடால வச்சிருக்கிறாரு. கொல்னாரே, அதானே எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு மிஸ்டேக். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை. ஆமாமா, போன வாரம் பார்த்தது, இந்த வாரம் தான் பார்க்குறோம். அடடட, அங்க பாருங்க, இவர் ஒரு பாட்டு படிச்சாரு. என்ன பத்தி? ஆமா, என்ன விட்டு ஓட முடியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இன்னைக்கு ஃபுல்லா நீ எங்க ஓடி வர நீங்க? அதை பாடுங்க முத. ஏமா பாடுங்க. பாடவா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளங்காலும் கனவு என்ன தெரியுமா? அடுத்து ஒண்ணு பாடுனீங்களே, அன்னம் போல நடை நடந்து வந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகில் வந்து நானும் கூடி கொடுத்து கண்ணத்தை வெக்க நீ இருக்க மஞ்ச கையில எடுக்கும்போது. ஸ்டாப். ஏமா மஞ்ச கயிறு எடுக்கும்போது அப்புறம் என்ன சொல்லு? மஞ்சக்கறி எடுக்கணும்னா இல்லைங்கய்யா. என்னம்மா மஞ்சக்கறி வேணுமா உனக்கு? இந்தாயா. டேய் என்னடா அது? டேய் இது யாருமா சொல்லி கொடுத்தது உனக்கு? டேய் மஞ்ச கயிறு எடுக்கணும்ல. ஆமா. ஏய், இப்பதான் தெரியுது. டேய் என்ன கட்டணும். பெண்ண சாலமுடாமா கட்டணும். வா கட்டுறேன். கட்டேடியா. ஏய் ஏமா கையை எடுமா கையை. நீ பாத்து கழுத்துல கட்டுறேன்னு சொல்லிட்டு கையில கட்டுறேங்கிற. கையில கட்டுறதா மாப்பிள்ளை. வச்சு கூடாது, பாடுறது கரெக்டா பாடணும். என்கிட்ட எல்லாம் திருமண பாடலாம் சரி விட. உனக்கு காலையில உன்னை கூட்டி தம்பி யூடியூப் எடுத்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு வேணா கட்டி உனக்கு கொடுக்குறேன். டேய் நாளைக்கு ஏன் நடந்த வர்ற? மஞ்ச கயிறு கட்டணும். டேய் இரு நாளைக்கு எங்க வர? ஏன் நடந்த வர்ற? மரவமங்கலம் பக்கம் தெரியுமா? அதனால இப்ப சேர்த்துக்கு வா. சரிங்க. அந்த நாளை ரெண்டு வச்சு அப்படியா? நாளைக்கு வராது, வீட்டுல தூங்கி. டேய் இவன் தான் வர, நீ தான் வர, ஜம்புராஜ் தான் வரப்ல. கொன்னு என்கிட்ட ஜாக்கிரதை. போஸ் மாமா. சரி வை, இந்த கயிறை பத்திரமா வச்சு. ஏய் பத்திரமா வச்சிருக்கேன், காலையில கட்டிக்கிறோம். நான் அதுல தாலி வாங்கி கோர்க்கணும். நாளைக்கு கட்டாம விட மாட்டேன் உங்களை. பரவாயில்ல. அடடட, இந்த ஊருக்கு நான் முத வந்திருக்கேன் இந்த மேடைக்கு. என்ன போடணும்னே நின்னாரு அவரு. என்ன போடணும்டாங்க? ஐயா நாடத்துலயா? அப்படி சொல்லுமா. அங்க பாருங்க, அந்த சிரிப்பை பாருங்க, வலை சட்டைக்கு எப்படி ஒரு பல்லு சூப்பரா இருக்கியா? அடடட, எப்படி பார்த்தீங்களா? இந்த இடத்துல போடணும், சரி. இந்த இடத்துல பார்க்கணும், இந்த இடத்துல செய்யணும்னு எல்லாமே பெட்டிக்கார செஞ்சுட்டா, நாங்க செஞ்சா என்ன செய்யறோம்? ஆட மூடிக்கிட்டு வாசிப்போம் முத. அத பாத்துட்டா ஜிரா பேசாம. ஆடுமா என்ன? ஆறுமா டோலுமா? ஏய் இல்ல வந்திருக்கு இப்பதானே. இப்பதானே வந்திருக்கிறேன்.
ஆட சொல்லு இரு. உன்னை வச்சு நான் செய்யறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. நல்லா செய்யுமா அவனை. பாப்போம் பாப்போம். வாத்தியார் எத்தனை ஊர் போயிருக்கீங்க? நிறைய ஊர் போயிருக்கு. நம்ம போகாத ஊராமா? ஆமா, நீங்க போகாத இடமா? நம்ம போகாத ஊரா போயிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நிகழ்ச்சி நடக்காது. என்னது? என்ன இல்ல நடக்காது? நடன மயில் நாட்டிய தாரகை மதுரையைச் சேர்ந்த எம் ஜெயஸ்டி டான்ஸ் காமிக் அவர்களுக்கு மாமரவன் புலித்தவன் பாய் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த கொலா ஆடு அதற்கு அடுத்தபடியாக ஏ தரக்குடி தாமோதரன் அவர்களின் நினைவாக அவர் மகன் இளவரசன் அவர்களின் சார்பாக ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் முருகன் அவர்களின் தேவர் பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. தெய்வீக திருநாள் பாடியதற்காக அன்பளிப்பளித்த ஏ தரக்குடி தாமோதரத்தேவர் அவர்களின் நினைவாக அன்பளிப்பளித்த மகனை இளவரசன் அவர்களின் என்னுடைய சிறப்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பொன்னாடி பற்றி எங்கள் மாமா அவர்களுக்கும் இந்த ஊர் கிராமத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னோட மனவாள நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அழகா உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கிறேன்னா இல்லையா பார்க்கலாமா? ஆமா, எங்களை எப்பயுமே அவங்க தோக்கடிக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் என்னோட வர்க்கம். இப்ப இந்த சானா முனா வரும், அந்த சானா முனா வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நல்லா பண்ணுமா? போமா, நரிச்சுக்கு மாப்பிளை விட்டுற கூடாது. இன்னைக்கு நல்லா பண்ணு. மாப்பிளைய தானே வெச்சு செஞ்சுடுவேன் பாருங்க. நான் சுசு போலாமா? பொடி நடையா போடவரே பொறுத்திருங்க நானவரே பெரிய வீராப்பு சின்ன பொடி மாறாப்பு பொடி நடையா போடவரே பொறுத்திருங்க சரி, அடுத்த ரவுண்ட். ஆமா ஆமா போலாமா? ரெடி. வா வா வாத்தியாரே. வா வாத்தியாரே. வாத்தியாரியா? வா வா வாத்தியாரே. வா ரொம்ப ஆடுது. என்ன ஆடுது? கீழ ஆடுதா? எது மேலே ஆடுது கீழே ஆடுது? எல்லாமே ஆடுது. ஆமா. அப்ப பாட்டு மட்டும் பாட்டு உட்கார்ந்து. ஆமா. அந்த ஜோடிங்க நடக்காது. ரெடி மாமாய். யார் சிங்கத்துறையா? சிங்கத்துறை மாமா. போடு. பொட்ட பாக்கு இருக்கா? பத்தல என்கிட்ட இருக்கு. எப்பவுமே பாக்கு வச்சிருப்பாப்ல. பத்தல
மடிச்சு கொடு மாமா மத்தள வெளியே சொல்லலாமா மடித்து கொடுமோ நீ மத்தள வெளியே சொல்லலாமா கிட்ட வந்தாலும் ரொம்ப ஆடுதுமா வருது. என்ன வந்தாலும் ஆட மாட்டுது. மாமா புரிஞ்சு நிம்மற மாட்டாரு. அடிச்சு விடுவா விடு மச்சாமி செருவா மச்சாமி செருவா என்னம்மா ஒழுங்கா அடிச்சானா? இல்ல இல்ல எங்க அண்ணன் இருக்கும்போது சங்கடப்படுவார்ல. அண்ணன் இருக்கும்போது அவர் தாலி கொண்டு வரும்போது அவ்வளவுதான் அடிக்கிறது, அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் அண்ணன் இருக்காரு. போச்சு. தாலி யாரு இந்த தாலி யாரு கொடுத்தா? யார்கிட்ட கொடுத்தா? பெட்டிக்கார வச்சிருக்கியா? இன்னும் நிறைய பேசுவானம்மா. இது கிடைச்சா போதாதா அவனுக்கு? அப்பதானே தெரியுது நீ மதுரைக்கு எதுக்கு வந்து மேனு தெரியுதுல. ரசீது போடணும்ல சங்கத்துல. அப்புறம் கூட்டிட்டு வா. இந்த பிள்ளைக்கா ரெடிமா மாமா எங்க அங்க ஓடுற? என்ன பார்த்தா திருட்டு ஓடுறதா இருக்கிய. புடிங்காதே. எங்கம்மா போயிட்டாரம்மா அவரு? ஆறு பிடிச்சி இல்லைங்க. நீதான் நீ போடு வந்துடுவாப்ல. மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 தாலி கட்டு முன்னே போஸ் மாமா எந்திரிச்சு சொல்லுமா. தாலி கட்டு என்ன எந்திரிக்கலையா? நீ போனேன்னா எந்திரிச்சிடுவாப்ல. அது உட்கார்ந்துருக்கா. தாலி கட்டு முன்னே கை மேல போடலாம். ஏமா 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 நீ என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாப்பா. டவர் போச்சுப்பா. என்ன அண்ணன் மட்டும் தம்பியோட நான் எந்திரிக்க முடியாதுமா. அவ்வளவுதான் அவங்க டவர் இல்ல இல்ல அப்படி மனுப்புறது. புருஷன் ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி பேசாதீங்கப்பா. ரெண்டு பேருமே எல்லாரும் போட்டாச்சு. சரி இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு குத்து. பாத்தியா இளைஞர்களுக்கு போடுமா அவங்களுக்கு முதல்ல. அவங்களுக்கு ஒரு குத்து போடு ஒரு போட்டோ. லேசா போட லைட்டா போடுவா. அடே பாத்தீங்களா இவர் சொன்னனே அவங்க போடுறது. இவங்க நம்ம ஆறு ஒழுங்கா அவன் முட்டை தெரிச்சிரு பாத்துக்க. அவன் புருஷன் வந்தா என்ன அவன் புருஷன் வந்தா பயமா? என்ன சவுடால என்ன அவன் புருஷன் வந்தா பயமாங்கறே? மூஞ்சி விட்டுற சங்கு. நீ ஆடி வாமா அப்புறம் என்ன தூக்கத பாப்பா. மூக்கு கேளுமா அப்படி நல்லா. அவன் முட்டை தெரிச்சிரு பாத்துக்க. என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. வைக்கிறேன்னு சொல்லி இங்க இல்ல வைக்காம தான் போனீங்க இல்ல ரசாவே ரசாவே தெரியாம பண்ணிட்டேன் மாமா. நல்லா ஆடி அவர் கூப்பிடுறாரு போயிட்டு வரவா. நல்லா ஆடி போயிட்டு நம்ம பங்காளியே தான் போறோம். போமா தெரியும் தெரிஞ்சுதான் நான் ஆடுறேன். அவங்களுக்காக தானே ஆடுறேன். அப்படியா? சரி எனக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரு? ஆமா கூப்பிடுவா. தள்ளி உள்ள மாமா தள்ளி வேலை பார்க்கணும். கூப்பிடுமா ஓடி போயிட்டாப்லையா? எங்கம்மா பயந்து சம்பளத்துக்கு ஓடி போயிட்டானா மாப்பிள? அவரு விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
முத்தழகர் சொன்னது மாதிரி பறக்க வேணும் ஒரே ஒரு அன்னக்கொடி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் கண்டாவோடி கண்டெடுத்த விசாரி. பொம்பளை பிள்ளை வாழ எப்படி வேலை பார்த்துக்கிட்டு அதை போய் என்னையா பேசுற? என்ன நீ வேலை பார்த்துருக்க? என்ன கேள கிழிச்ச? ஒரு ஆம்பளை காட்டுக்கு வேலைக்கு போறல்ல? ஆமா. நீ எப்படி வரணும்? எப்படி வரணும்? புருஷனுக்கு கருவாடு குழம்பும் கஞ்சியும் கொண்டு வரமா இல்லையா? கருவாடு குழம்பு நீ கருவாடு மாதிரி தான் இருக்க. கருவாடு குழம்பு வரையா? குழம்பு கருவாடு மாதிரி இருக்க. ஆமா, காஞ்சி பையில கிடக்கு கீழ மேலயோ. நீ என்ன ஆமை மாதிரி இருக்கிய? அட நானால ஆமை மாதிரி உருட்டுக்கிட்டு கிடக்குறேன். இங்க இருங்க. வத்த மிளகா மாதிரி நிக்கிறிய. என்ன தப்பு கண்டுபிடிச்சே? ப்ரோ இப்பதான் பெட்டிக்காரு தாலி கட்டினாப்புல, அதனாலதான் அப்படி கோபமா இருக்காப்புல. பெட்டிக்காரு தாலி கட்டினார் மாமா. இந்த நான் பொய்யா சொல்றேன் அண்ணே, உண்மையா இல்ல? கேட்டு பாருங்க ஊர் மக்கள்ல. கட்டினார் மாமா, நானா பொய்யா சொல்றேன்? கெட்டின கையில மாமா தாலி கட்டினா கையில எங்க இருக்கு? இங்கயா அது மாசமா இருக்கு வரு தவக்கால முண்டுது வரு. இதுக்கு தான் மதுரை போனையா? மதுரை சங்கத்துக்கே போக கூடாதையானா? என்னையா சொல்றிய? என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. நான் என்ன பாட்டுல தவறு கண்டுபிடிச்சிக்க? அது நல்லா கேளுமா. கடவுள் என்னும் கண்டார ஒளினா என்னையா? கேட்க மாட்டேன்ல. என் கூட பிறந்தது ஒரு பொம்பளை. நீங்க தானே கேட்டீங்கப்பா. என்னை கட்டிக்க போறது ஒரு பெண்ணு, உன்னை மாதிரி ஒரு பெண்ணு. ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாய். அந்த மஞ்சள் சாலை இதெல்லாம் இப்போ படுத்து கிடக்கல, எழுப்புங்க. உன்னையெல்லாம் வகுத்தால விட வச்சுப்படுவேன். மரியாதையா எந்திருக்கேன் என்னையா? ஒரு பொம்பளை எப்படி நாட்டுப்புற சேலை உடுத்தி எப்படி வந்திருக்கா? கண்டாங்கி சேலை எந்திரிக்கிறியா இல்லையா? வந்து தண்ணி ஒரு உடம் தண்ணியை மூஞ்சிலே ஊத்திப்பிடுவேன். நீ எந்திரிக்கா சொன்னா செஞ்சிருவாரு. அப்படி எந்திரிச்சு உட்காரு பாருங்க. என்ன செய்யறது தெரியுதுல? நீ நல்லா செய்வேன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல? தெரியும். இந்த மஞ்சத்தோட பெட்டி காட்ட போனேன். ஈன பிறப்பே நீ தான் கட்ட மாட்டேங்கிற. நீ கட்ட மாட்டேங்கிறத, ஆனா கட்டவரை ஏன் நீ தடுக்கிற? கட்ட மாட்டேங்கிறல? ஏன் மாட்டேன். இடம் பொருள் ஏவல். ஓஹோ. சபையறிந்து பேசு. சமையறிந்து பேசு. சில நேரம் பேசாம இரு. எந்த நேரத்துல உனக்கு தாலி கட்ட போறேன் பாருங்க. என் நாட்டாமைய கூப்பிட்டு. எந்த நாட்டாமைய? ஆமா, நாட்டாம வந்திருக்காரா? ஆமா. ஐயா நீங்க தான் நாட்டாமையா? மாப்ள அந்த சேர் எடுத்து போறா. நாட்டாம வர்றாரா? வரலையா? வந்துருங்கய்யா. ஒண்ணு நீ வா, இல்லாட்ட நீ வா. எல்லாரும் உற்சாகப்படுத்தாதான் அவர் வருவார். கை தட்டுங்க, அப்பதான் வருவாப்ல. சிங்க கலரு எதிரின்னு கேட்கலண்ணா. ஆமா, நாட்டமா கண்டு சரவே பிளஸ் ஒளி. வாடா வெள்ளச்சாமி, வாடா நீ வாடா, எந்திரிச்சு வாடா. கண்டு பிளஸ் சரவே ஒளி எதிர்ச்சொல் தருக பிரித்தெழுது கண்டிருக்கேன். அறிஞர் பொருள் கோடிட்ட இடங்களை நிரப்புக. பிளிந்த பிளாங்க்ஸ் தெரியுதுல? தெரியுது. சண்முக பிளஸ் ராசா சீக்வல் டு சண்முக பிளஸ் ராஜா. ஜெய பிளஸ் வி சீக்வல் டு ஜெய பிளஸ். சிங்க பிளஸ் துறை சிங்க பிளஸ் சிங்கத்துறை. என்கிட்ட பேசல, தெளிவா பேசணும். உள்ள தள்ளிப்பிடுவேன். அப்புறம் நீ உள்ள தள்ளுறதுக்கு லாக்கி இல்லாத ஆளியா? உட்காரியா? லாக்கி இல்லாத ஆளு கேட்கல. நீ மூடிக்கிட்டு இவ்வளோட்டு போயினா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மிளகா பிஞ்சு வச்சுக்கிட்டு நீ மட்டும் நம்ம துள்ளாதையா? இல்லது மிளகா பிஞ்சு. மிளகா பிஞ்சு தானே. பெருசா பாத்திருக்கியா? பெருசா பாக்குதான் நினைக்கிறேன். வரமாட்டதுல. இது என்னது? அது என்ன? மம்பட்டி. ஆமா. இது யாரு? இது கம்பு. கண முண்டை கம்புல கண. இது யாரு? எதுமா சிவன். இது யாரு? சக்தி. சிவன் எதுல மாட்டிருக்கான்? சக்தியில மாட்டிருக்காரு. ஓட்ட மாட்டிட்டேன். மாட்டிக்கிட்ட, ரொம்ப மாட்டிக்கிட்ட நீ. அப்ப இது இருந்தா தான் இதுக்கு பெருமை. ஓஹோ, தெரியுதுல? தெரியுது. ஒரு சித்தாள் இருந்தா தான் கொத்தனாருக்கு பெருமை. அப்படியா? என்ன அப்படியா? நுப்பாட்டி அவமல. என்கிட்ட பேசல, தெளிவா பேசணும். என்கிட்ட கேக்குற தெளிவா கேட்கணும். ஆமா, இல்ல தெளிவா தான் கேட்டுக்கிட்டு. தெளிவா தானே பேசுற. இப்ப மைக்ல பேசினா எதுல கேக்கும்? மைக் வேணும். மைக்ல பேசினா எதுல கேக்கும்? எதுல கேக்கும்? அங்க செட்ல கேக்கும். குழாயில கேக்கும். ஆமா, குழாயில பேசினா மைக்ல கேக்கும். கேட்காது. சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியாதியா. குழாயை திருனா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணியை திருனா குழாய் வருமா? குழாய் வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகையை குடிச்சா பீடி வருமா? வராது. சோறு திண்டா என்ன வரும்? சோறு திண்டா பீ வரும். பீய திண்டா சோறு வருமா? அது வராது. பீ திண்ட முண்டை மாதிரி பேசாத. அட சோறு திங்கிற முண்டமே. சோறு திங்கிறேன். நான் வைட்டமின் பி சாப்பிடுறாளு. அட நான் வைட்டமின் சி சாப்பிடுறாளு. வைட்டமின் சி ல என்ன இருக்கு? எல்லாமே இருக்குயா. வைட்டமின் சி எதுல இருக்கு? நெல்லிக்காயில இருக்கு. அதுதான். ஆமா, பருத்தி பால்ல இருக்காது, பீட்ரூட்ல தான் இருக்கும்.
இருக்கும்ல? இருக்கும். ஆ? அப்ப நீ சாப்பிடுறியா? நான் சாப்பிடறல. நல்லதா சாப்பிடு. நல்லதா செய்வேன், நல்லதா சாப்பிடுவேன். அப்படிங்களா? ஆமா. நல்லதா சாப்பிட்டா எப்படி பேசணும்? இறக்கி வைமா, அது வேணுமா? அது தட்டை வச்சிரு, மாப்பிள்ளை வச்சுட்டாரு நம்பட்டியே. ரொம்ப சொனங்குறாளே. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அன்பு ரசிக பெருமக்களே, ஐயர் எங்கய்யா அஜித்து நமது அன்பு அண்ணன் கள்ளிக்குடியில் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காரு. எனது அன்பு அண்ணன் சிங்கத்துறை அண்ணன் நோட்டீஸ் வாங்கிட்டீங்களா? ஆமாம், அவர் வந்து யாகசாலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாரு. ஆமாம், இதோட நின்றாத்தே அதுக்கு பெருமை. ஆமாம், உங்களால் முடிஞ்ச அளவு அன்பு அண்ணன் சிங்கத்துறை கோயிலுக்கு உதவி செய்யுமாறு எங்களை கேட்டுக்கொண்டு, எனது அன்பு தம்பி வெள்ளைச்சாமி அண்ணன் தேவர மச்சான், ஆமாம் நல்லா சமணம் போட்டு உட்கார்றா, புளியோரை போட்டணும் இங்கே தெரியுது. ஆமாம், எனது மாசு முனிசாமி, நீங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு நம்ம செய்யணும். நோட்டீஸ் வாங்கிட்டீங்களா? நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி தீர்த்தா நச்சகுளத்தில் எனது அன்பண்ணன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேணும்னு சொல்லிக்கொண்டு. ஆமாம், நல்லா பேசுறீங்க. என்ன 12-20 ஆயிடுச்சு. ஆமாம், அதனால இந்த இடத்துல உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி பிடிச்சிச்சு? ஆமாம், அவங்க என்ன நாரதர் வள்ளியை சந்திக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த இடத்துல ஆடுனா ஆடுவியல்ல? ஆடுவேன். பாடுவேன். படுத்தா படுப்பேன். படுத்தா ஆடுவேன். படுத்தா ஆடுவீங்க. ஆமா, ஆடி பார்த்தலாமா? ஆடி பார்த்தலாமா? கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ள ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே. பிரேம்குமார் சாரும் வாத்தியம் ஒரே மாதிரி இருக்கையா? அவர்கிட்ட தானே படிச்ச வாத்தியார் இல்லையா? அவர் பெட்டி தான் மாப்பிள்ள இது. அப்படியா? ஆமா. டபுளா ட்ரிபிளாயா? ட்ரிபிள்யா? ட்ரிபிள். காடப்புறா ரெண்டு நிக்க, காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த காடப்புறா, அந்த காடப்புறா, காடப்புறா கலைஞ்சுடனே, அந்த காடப்புறா கலைஞ்சுடனே என் மனசு இன்னைக்கு கலங்குதடி, என் மனசு, என் மனசு. அந்த கடலைக்குள்ள ஓரத்திலே, காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த கடலைக்குள்ளே ஓரத்திலே, காடப்புறா ரெண்டு நிக்க. ஆடி வந்தாலும் வாடி வந்து சின்ன முகதி, போனாலும் ஓடி புதுக்கொண்ட உயிர வாண்டி. ஆடி வந்தாலும் வாடி வந்து சின்ன முகதி, போனாலும் ஓடி புதுக்கொண்ட உயிர வாண்டி. ஓய் மச்சப்பாவே தீராதடி, மச்சானுக்கு மாறாதடி. ஆடி திருவாரூர் பேரே பக்கமாடி, திருவிழா உனக்கு சொல்லித்தாடி. தானே புறந்தே தானே வேணும். டேய் டேய் மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிரே. டேய், டேய், டேய். என்னையா பண்ற? டேய் பொம்பளை பிள்ளை என்னையா பண்ற? நீங்க எல்லாரும் பெட்டி காட்டத்தான் போவீங்க. அப்படி நல்லா கேள்வி மாப்பிள்ள அவளை. நல்லா கேட்கறீங்க. உன் பாட்டுக்கு மட்டும் சுதிய கூட வைக்கிறீங்க. நான் பிறந்தேன் தானே. ஓடி
பொது பொம்பளையா கலட்டு முண்டையா? ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்கறது. பருத்திப்பால் வியாபாரம். லப்பு செய்யாத, நைவா செய்யணும். உனக்கு லப்பு செஞ்சா பிடிக்கும். லப்பு செஞ்ச என்னைக்குமே எனக்கு பிடிக்காது. மித வேகம் மிக நன்று. அதிக வேகம் ஆபத்தை கொடுக்கும். படியில் பயணம் நொடியில் மரணம். இந்த பஸ்ல ஒரு போட்டா போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா போட்டிருப்பாங்க. என்ன போட்டா? ஆணு பெண்ணு. பெண்கள் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க. ஆமா. இன்னும் ஒரு போட்டா போட்டிருப்பாங்கல்ல? ஆண் போட்டிருப்பாங்க. யார் போட்டா? ஆண்பட போட்டா. ஐயா 1330 குறள் எழுதினாரு திருவள்ளுவர் ஐயா. போட்டாவை போட்டிருப்பான். நேற்று 2 பேர் பேசிக்கிட்டு வர்றா ஐயா. பார்த்தி உணூரில் ஏறிட்டேன். அந்த போட்டாவை பார்த்து சொல்கிறேன். ஒருத்தன் கேட்குறேன், இது யாரா? இவர் தான் பஸ்ஸுக்கு ஓனருங்கிறேன் ஒருத்தன். திருவள்ளுவரை சொல்கிறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன் கேட்குறேன், இவ்வளவு பஸ்ஸு ஓடுது அதானே, ஏன் சேவிங் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்கிறேன், என்ன காசு மேனேஜர் எடுத்துட்டேன், அவர் காசு இல்லை அப்படிங்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? ஆணுக்கு பெண் விட்டு கொடுக்க போகணும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான்ல. அப்போ ஒரு வீட்டில் யார் சொல்ல யார் கேட்கணும்? புருஷன் சொல்ல மனைவி கேட்கணும். புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்கணும். யார் கேட்குறா? 100 நாள் வேலையில் உட்காந்துக்கிட்டு இந்த அவன் பஞ்சாயத்து கிளர்க்குகளை அவனை வெட்டுனா தான்டா சரியா வரும். நோட்டை தலைக்கு வச்சு படுத்துறான்டா. 100 நாள் வேலை